எல்லா பெற்றோர்களுக்கும் தங்கள் பெண்ணை ஒரு நல்ல இடத்தில் கட்டிக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நியாயமான ஒன்றுதான். ரம்யாவின் பெற்றோர்களும் அப்படித்தான் மாப்பிள்ளை பார்க்கத் தொடங்கினர். நல்ல மாப்பிள்ளை, கை நிறைய சம்பாதிக்கும் ஒரு வரம் அமைய இரு வீட்டாருக்கும் பிடித்துவிட்டது. உடனே பேசி முடித்து நிச்சயம் செய்துவிட்டனர். ரம்யாவும் நிச்சயம் செய்த மணமகனுடன் தினமும் அலைபேசியில் பேசத் தொடங்கினாள். திருமண நாள் நெருங்க நெருங்க அவள் மனதில் ஒரே பதட்டம். வீட்டில் உறவினர்கள் அவரவர் பொறுப்பேற்ற வேலைகளை செய்து கொண்டிருந்தனர். ரம்யாவின் மனதில் மட்டும் நாட்கள் நெருங்க நெருங்க ஒருவித தவிப்பு தொற்றிக் கொண்டது. இருவரது வீட்டிலும் திருமண வேலைகள் தொடர திருமண நாளுக்காக ஆவலோடு காத்திருக்க இதோ வந்துவிட்டது. நாளை திருமண நாள். ஆனால் ரம்யாவின் மனதில் 1000 கேள்விகள் கேட்டு பதில் தெரியாமல் தவித்தது. அன்று காலை ரம்யா எழுந்து வீட்டின் வெளியே வந்தாள். வீட்டை ஒருமுறை சுற்றி பார்க்க வேண்டும் போலிருந்தது. தினமும் அவருடன் அலைபேசியில் பேசியபோது இந்த வீட்டை விட்டு செல்லப் போகிறோம் என்று அவள் அப்போது நினைக்கவில்லை. ஆனால் ஏதோ ஒன்றை இழக்கப் போகிறோம் என்று அவள் மனம் பரிதவித்தது. தந்தையையும் தாயையும் பார்த்தாள். எல்லோரும் அவரவர் வேலையாயிருந்தனர். அதே நேரம் வீட்டை ஒருமுறை சுற்றி வந்தாள். ஓரிடத்தில் நின்று விரிந்த கண்களோடு வீட்டை பார்த்தாள். கண்கள் சுருங்கி கண்களில் கண்ணீர் திரண்டது. அதே நேரம் தங்கை புது துணி பரவசத்தில், அக்கா, உன்னெங்கெல்லாம் தேடுவது? மருதாணி போட்டுவிடு அக்கா என்று பக்கத்தில் ஓடி வந்தாள். ரம்யாவின் முகத்தை பார்த்ததும், என்னாச்சு அக்கா என்றாள். பூ வாங்கினால் கூட சரிசமமாக வெட்ட சொல்லி சண்டை போடும். நான் இனி யாரிடம் சண்டை போடுவேன்? இந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை விட்டுவிட்டு நான் செல்லப் போகிறேனே என மனதிற்குள் கேட்டாள். விழியோரம் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டே, ஒண்ணுமில்லடி, அப்புறமா வந்து போட்டு விடுறேன் என்று சொல்லி அவளை அனுப்பினாலும் நாளை முதல் இந்த உரிமை தொடருமா என்று எண்ணினாள். அடுப்பில் பால் கொதிக்கிறது, எங்கடி போன என்று அம்மா திட்டுவதும், அதற்கு நான் அம்மாவை திட்டுவதும், பின்னர் கட்டி அணைப்பதும் இனி கிடைக்குமா? அப்பா யாருடனோ தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார். உள்ளே சென்று அவர் பக்கத்தில் அமர்ந்தேன். அப்பா பேசிக்கொண்டே என்ன பார்த்து, அம்மாவை கொஞ்சம் கூப்பிடுமா என்றார். நீ எது கேட்டாலும் வாங்கித் தருகிறேன். நீ என் செல்லம்டா என்று அன்பை கொட்டும் அப்பாவை இனி நான் எங்கே தேடுவேன்? சோகத்தை தொண்டையில் முழுங்கிவிட்டு அம்மாவை அழைத்துவிட்டு வெளியிலுள்ள மாடிப்படியில போய் உட்கார்ந்தாள். எங்கிருந்தோ குரல் கேட்டது. அடியே உள்ள போ, காத்து கருப்பு பட்டுட போகுது. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு வெளியே உட்காராத. பாட்டியின் குரல்தான் அது. எப்போதும் எதையாவது பழஞ்சொல் சொல்லி ஏசி கொண்டிருக்கும் பாட்டியின் பேச்சை கேட்க நான் பாட்டியை முறைப்பேன். ஆனால் இப்போது முறைக்க தோன்றவில்லை. முகம் வாடி கண்களில் கண்ணீர் பொங்கியது. என்னாச்சி என் ராசாத்திக்கு? பாட்டி அருகில் வந்து கேட்டவுடன் அதற்கு மேல் முடியவில்லை. பாட்டியின் மடியில் முகம் புதைத்து அழ ஆரம்பித்தேன். எல்லோரும் பயந்து கொண்டு ஓடி வர அம்மாவிடம், அம்மா, நான் இங்கேயே இருந்து விடுகிறேன். உங்களை விட்டு நான் எப்படி செல்வேன்? அங்கே எப்படி இருக்குமோ, எனக்கு பயமாக இருக்கிறது என்று கண்ணீர் விட்டேன். உடனே அப்பாவின் மனம் அழுவதை நான் உணர்ந்தேன். அப்பா என்னை சமாதானம் செய்தார். என்ன ரம்யா, நல்ல இடம்தான் பேசி முடிச்சிருக்கேன். நீ இங்கே இருப்பதை விட அங்க சந்தோஷமா இருக்க போற. சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா கல்யாண வீடு, அழக்கூடாது என்று கண்களை துடைத்து விட்டார். அப்பா அவ்வளவு நெருக்கமில்லை என்றாலும் அப்பாவிற்கும் மகள்களுக்கும் உள்ள பாசம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதது. தங்கை குலுங்கி குலுங்கி அழுதாள். அழாதே அக்கா, மாமா உன்னை நல்லபடியா பாத்துக்குவார் என வெகுளி பேச்சில் சமாதானம் செய்தாள். மனதை தேற்றிக்கொண்டு இயந்திரம் போல் நடந்தேன். அன்றிரவு எனக்கு பிடித்த அனைத்தையும் சமைத்துக் கொடுத்தாள் அம்மா. என் மனம் புண்ணாய் போயிருந்ததால் எதுவும் சாப்பிட பிடிக்கவில்லை. நாளை எனக்கு திருமணம். போகுமிடம் சொர்க்கமா அல்லது நரகமா என்றெல்லாம் தெரியாது. ஆனால் நிம்மதியாய் வாழ்ந்த ஒரு சொர்க்கத்தை விட்டு நான் மட்டும் செல்லப்போகிறேன் என்பது மட்டும் தெரிந்தது. அடிவயிற்றில் நெருப்பை கட்டி வளர்த்த அம்மா நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா அப்பா. என்னிடம் இருப்பதெல்லாம் அவளுக்கும் வேண்டுமென்று உரிமையோடு சண்டை போடும் தங்கை, எப்பொழுதும் தவறு செய்ய விடாமல் சத்தம் போட்டுக்கொண்டிருக்கும் பாட்டி, எல்லா உறவுகளையும் உதறிவிட்டு எங்கோ புது உறவுகளுடன் நாளை முதல். ஆணின் திருமணம் என்பது ஆண்களின் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு நிகழ்ச்சி. ஆனால் ஒவ்வொரு பெண்ணின் வாழ்வில் முற்றிலும் மாறுபட்ட உலகில் காலடி வைக்கும் மாற்றம். அவள் வாழ்ந்த வீட்டிலிருந்து வேரோடு பிடுங்கி எடுத்து மற்றொரு வீட்டில் நட்டு வைப்பதுதான் பெண்ணின் திருமணம். மனைவியை நேசியுங்கள். நன்றி.